Taste the Daily. அண்மைச் செய்தி. சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரி மாணவியின் வழக்கு விசாரணையை திசை திருப்பும் வகையில் பேட்டியளித்துள்ள உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் அருண் பாண்டியன். மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரி மாணவியின் வழக்கு விசாரணையை திசை திருப்பும் வகையில் பேட்டி அளித்துள்ள உயர்கல்வித்துறை மந்திரிக்கு கடும் கண்டனம் தெரிவித்து அதிமுக முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான KP அன்பழகன் MLA அவர்கள் கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் நிர்வாக திறனற்ற அரசின் உயர்கல்வித்துறை மந்திரி திரு கோவி சிறியனும் மற்றொரு பெண் மந்திரி உட்பட மந்திரி பிரதானிகள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளரும் மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் திரு எடப்பாடி K பழனிசாமி அவர்களுடைய நேரடியான கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் சிறப்பு விசாரணை குழுவின் விசாரணையை திசை திருப்பும் வகையில் சார் யார் என்ற இல்லாத ஒன்றை கேட்டு அரசியல் ஆதாயம் தேடுவதாக திசை திருப்புகிறார்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் பாதிக்கப்பட்ட மாணவி தன்னுடைய புகாரில் குற்றவாளி சாரோடு அட்ஜஸ்ட் செய்து போ என்று தெரிவித்துள்ளதாக செய்திகள் வந்துள்ளதே அதிமேதாவி மந்திரி இதனை மறுக்கிறாரா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மந்திரியின் அறிக்கை இவ்வழக்கை விசாரிக்கும் சிறப்பு விசாரணை குழுவிற்கும் இப்படித்தான் விசாரிக்க வேண்டும் என்று வழிகாட்டுவது போல் உள்ளது இது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழிகாட்டுதல்களையும் உத்தரவையும் மீறுவதாக என்று சுட்டிக்காட்ட விரும்புவதாக குறிப்பிட்டிருக்கிறார். அண்ணா நகர் சிறுமி பாலியல் வன்கொடுமை வழக்கை விடியா திமுக அரசு பதிவு செய்யாமல் காலதாமதம் செய்த காரணத்தினால் சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரித்து CBI விசாரணைக்கு உத்தரவிட்டதை எதிர்த்து பாலியல் குற்றவாளிக்கு ஆதரவாக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து மூத்த வழக்கறிஞர்கள் வைத்து வாதாடிய கேவலம் நிர்வாக திறனற்ற விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில்தான் நடந்தேறி உள்ளது என்று குற்றம் சாட்டியுள்ளார். பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்படும் பெண்களில் ஒரு சிலர் புகார் கொடுத்தும் எந்த அளவுக்கு உண்மையோ அந்த அளவுக்கு கொடூர செயல்களில் ஆளுங்கட்சியை சேர்ந்த சிலரே ஈடுபடுவதும் அவர்களை காப்பாற்ற இந்த ஆட்சியாளர்கள் பல்வேறு தகிடு தாளங்களை செய்வதும் மெத்த படித்த மந்திரி திரு கோவி சிறியன் அவர்களுக்கு பதில்கள் இருந்தே மக்கள் நன்கு புரிந்து கொள்வார்கள் என்று தெரிவித்துள்ளார். இந்த விடியா திமுக அரசில் உள்துறை கையில் வைத்திருக்கும் பொம்மை முதலமைச்சரின் ஆட்சியில் முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர்களுடன் போதைப் பொருட்கள் கடத்தல் செய்த திமுக முன்னாள் நிர்வாகியினுடைய புகைப்படம், அதே போல் கள்ளக்குறிச்சி கள்ளசாராய விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட திமுக நிர்வாகி மற்றும் தற்போது காமக்குழுரன் ஞானசேகரனுடைய புகைப்படம் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம் என்று தெரிவித்திருக்கிறார். சென்னை விருகம்பாக்கம் பகுதியில் திரு கனிமொழி அவர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் பாதுகாப்பு பணியில் இருந்த பெண் காவலரிடம் அத்துமீறல் ஈடுபட்ட திமுக நிர்வாகிக்கு எதிராக வழக்கு பதிவு செய்ய முடியாத நிலை ஏற்பட்டதே, அதை மறந்துவிட்டாரா இந்த மந்திரி என்று கேள்வி எழுப்பியுள்ளார். ஆளும் கட்சியினுடைய அராஜகத்தால் பாலியல் துன்புறுத்தலால் பாதிக்கப்பட்ட பெண்களோ மாணவிகளோ பெற்றோர்களோ காவல் நிலையம் சென்று புகார் கொடுக்க முடியாத நிலையே இன்று விடியா திமுக ஆட்சியில் நிலவுவதை தமிழக மக்கள் நன்கு அறிவார்கள் என்று தெரிவித்துள்ளார். அடுத்து புதுமை பெண் திட்டம் என்று குறிப்பிட்டுள்ளார். மாண்புமிகு அம்மாவின் ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட மாணவ மாணவியருக்கான விலையில்லா மடிக்கணினி வழங்கும் திட்டம், மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகன மானிய திட்டம், தாலிக்கு தங்க திட்டம், தாய்சேய் நல ஊட்டச்சத்து பெட்டகம் போன்ற பல மகளிர் நலத்திட்டங்களை நிறுத்திவிட்டு புதுமை பெண் திட்டம், மகளிர் உரிமை தொகை என்று நாடகமாடுவதை மக்கள் உணர்ந்து கொண்டுள்ளனர் என்பதை மந்திரி அறிந்து கொண்டு பேச வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். எங்கள் ஆட்சியில் அதிகரிக்கப்பட்ட மருத்துவ படிப்பிற்கான இடங்கள் மற்றும் அரசு பள்ளிகளுக்கு மருத்துவ படிப்பில் 7.5% இடஒதுக்கீடு, புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட மருத்துவக் கல்லூரிகள், அரசு கலைக்கல்லூரிகள், அறிவியல் கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள், சட்டக் கல்லூரிகள், கால்நடை மருத்துவக் கல்லூரிகள், பாலிடெக்னிக் மற்றும் ITI போன்றவைகளால் அம்மாவின் அரசில் உயர்கல்வி படிப்பில் மாணவ மாணவியர்கள் சேர்க்கையுடைய எண்ணிக்கை சுமார் 52% உயர்த்தி காட்டியது. இந்தியாவிலேயே தமிழகத்தை முதல் இடத்திற்கு கொண்டு சென்றவர் அண்ணன் எடப்பாடியார் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். அதே போல நீங்கள் 44 மாத கால நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் தொடங்கப்பட்ட புதிய கல்வி நிறுவனங்கள் பற்றியும் மருத்துவக் கல்லூரி பற்றியும் பட்டியலிட தயாரா என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். அடுத்து துப்பாக்கிச்சூடு பற்றி டிவியை பார்த்து அண்ணன் எடப்பாடியார் தெரிந்து கொண்டார் என்று மந்திரி கீரல் விழுந்த ஓட்டை ரிக்கார்டு போல திரும்ப திரும்ப பாடுகிறார். அதை பற்றி எங்கள் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள்
பலமுறை தெளிவுபடுத்திவிட்டார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். உள்ளாட்சித்துறை ஆய்வுக் கூட்டத்தில் அப்போதைய உள்ளாட்சித்துறை அமைச்சர், தலைமைச் செயலாளர் மற்றும் துறை அதிகாரிகள் அடங்கிய ஆய்வுக் கூட்டத்தில் நடுவே இச்சம்பவம் பற்றி ஊடகங்கள் ஒளிபரப்பு செய்ததை பார்த்து உடனடியாக தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர், காவல்துறை இயக்குனர் உள்ளிட்ட அதிகாரிகளுடைய கூட்டத்தை கூட்டி நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வருவதை பற்றி ஆலோசனை வழங்கியவர் எங்கள் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஊடக தொழில்நுட்பம் இவையும் தொட்டுள்ள இக்காலகட்டத்தில் உலகம் முழுவதும் நடக்கும் நிகழ்ச்சிகளை ஊடகங்கள் தான் மக்களிடம் கொண்டு சேர்த்து வருகிறது என்பதை பொம்மை முதலமைச்சருக்கும் மந்திரிகளுக்கும் மறுக்க முடியாது என்று தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் கூலி உயர்வு கேட்டு நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்திக்க சென்றபோது காவலர்கள் அவர்களை தடுத்து தடியடி பிரயோகம் செய்து தாமிரபரணி ஆற்றில் தள்ளியதால் 18 பேர் கொல்லப்பட்ட சம்பவத்தை திமுக மந்திரிகள் வசதியாக மறந்துவிட்டார்களா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரி மாணவிக்கு நேர்ந்த பாலியல் வன்கொடுமை பற்றி மாநகர காவல்துறை ஆணையரினுடைய பேச்சு ஒரு விதமாகவும் உயர்கல்வித்துறை மந்திரியுடைய கருத்து அதற்கு எதிராகவும் இருந்ததை எங்களது கழக பொதுச் செயலாளர் சுட்டிக்காட்டினார் என்றும், அதைத் தொடர்ந்து இந்த மந்திரி என்னுடைய கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது என தப்பை கட்டினார் என்றும் தெளிவுபடுத்தியுள்ளார். புண்ணுக்கு புனுகு பூசும் வேலையை இந்த ஆட்சியாளர்கள் இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ள பேட்டி என்ற பெயரில் யார் அந்த சார் என்பதை மூடி மறைக்கவும் உண்மை குற்றவாளிகளை காப்பாற்றவும் துடிக்கும் மந்திரி பிரதானிகளுக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அதிமுக முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலருமான KP அன்பழகன் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அருண் பாண்டியன். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.